My dear masters, தியானம் தியானத்தினுடைய சக்தி இதை பத்தி ஒரு 2 உதாரணம் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு மாபெரும் பூஸ்வாமி, அதாவது நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு பல வருஷமா எந்த லாபமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2 கோடி கடன் இருக்கு. இப்ப அவர் தியானத்துக்கு வந்துட்டாரு. அந்த தியான சக்தியை வச்சு அவர் ஒரு சவால் விட்டாரு. இதே விவசாயத்துல நான் இந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு இங்கேயே என் சம்பாத்தியத்தை நான் காட்டுறேன், அதுவும் ஒரே விளைச்சல் சொன்ன மாதிரியே அவர் பயிரிட்டாரு. நல்ல விளைச்சல் வந்தது. இந்த வாட்டி அவருக்கு 7 கோடி லாபம். 2 கோடிய கடன் அடிச்சிட்டாரு. இப்ப கையில 5 கோடி இருக்கு. இதுதான் தியான சக்தி. தியான ஆற்றலின் மூலம் நம் சங்கல்பங்களின் மூலமாக எது வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட். இவரும் ஒரு விவசாயி. அவருடைய நிலத்துல நிறைய பூச்சி வந்துடுச்சு. அறுவடை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூச்சி வந்தா அவர் இப்ப தியானத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து போடுறது எல்லாமே இல்லாம ஆக்குறது ஒரு வழக்கம். ஆனா இப்ப தியானத்துக்கு வந்தாரு. தியானத்துல எல்லாமே இது உயிரினங்கள், ஒரு ஜீவி, அதை நம்ம கொல்லக்கூடாது. சோ என்ன பண்ணணும்? அந்த வயல்ல உக்காந்து தியானம் பண்ணாரு. நீங்களும் ஒரு ஜீவிங்க, உங்களை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, ஆனா என்னுடைய விளைச்சல் எனக்கு வேணும், தயவு செய்து இங்கிருந்து நீங்க போயிடுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சாரு. அடுத்த நாள் காலையில ஒரு பூச்சி கூட இல்லை அந்த வயல்ல. இதுதான் தியானசக்தி. இந்த தியானசக்தியின் மூலமாக நம்ம எல்லார்கிட்டையும் நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம், வேண்டிக்கலாம். நமக்கு வேண்டியவாறு அனைத்தையுமே உருவாக்கி கொள்ளலாம். இன்னொரு நிகழ்வு இருக்கு. பிளாக் ஆன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பு எறும்பு. அது திடீர்னு எங்கிருந்து வருமோ தெரியாது, அடர்த்தியா இருக்கும். ஒருத்தருடைய வீட்டுல அந்த செவுறு முழுக்க லட்சக்கணக்குல அந்த எறும்பு வந்துடுச்சு. அவங்க மனைவி கோவிக்கிறாங்க, இந்த மாதிரி வீடு இருந்தா எப்படி, இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும்னு. ஆனா அந்த கணவர் சொல்றாரு, அவர் ஒரு மெடிடேட்டர். அது பாட்டுக்கு அது அந்த செவுறுல இருந்துட்டு போகுது, உனக்கு என்ன, வீடு என்ன இப்படி வச்சுக்கிட்ட எப்படி, இதனால நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வரும், இது இருக்கவே இருக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, இல்லைன்னா தனியா அடிச்சு எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவேன். அவர் அந்த செவர்கிட்ட நின்று, நீங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆனா எங்க வீட்டுல மத்தவங்க நீங்க இங்க இருக்கிறத விரும்பல, நீங்க உயிர் போறத என்னால பார்க்க முடியாது, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொன்னாரு. 1 மணி நேரத்துல ஒரு எறும்பு கூட இல்லாம அனைத்துமே போயிடுச்சு. சோ தியானத்தின் மூலமாக இந்த தியான ஆற்றலை வச்சுக்கிட்டு நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஒரு நிகழ்வை நாம பார்த்தோம். அதுல அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? என் மனைவி தாமதமா வந்தா சண்டை போடுவா, திட்டுவா, அதனால எனக்கு ஒரு வெறுப்பும் பயமும் உண்டாகுது. இந்த மாதிரி ஏன் யோசிக்கணும்னா, கடந்த 4 வாட்டியும் லேட் ஆனப்ப அவளுடைய செயல் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப 5வது வாட்டி லேட் ஆனா என்னுடைய எண்ணம் அதே மாதிரி தானே இருக்கும். நான் பயப்படுறது சகஜம் தானே. ஆனா உண்மை என்ன? அவங்க நடந்துகிட்டதுனால நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா, நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி நடந்துகிட்டாங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், முதலாவதாக இருக்கிறது தான் கரெக்டுன்னு. இல்லை, தவறு. நாம இந்த மாதிரி யோசிக்கிறதுனால தான் அது அந்த மாதிரி அந்த நிகழ்வு நடக்குது.
அந்த நிகழ்வை மாத்த வேண்டிய உம் சூழ்நிலை நம்ம கிட்ட இருக்கு. நாம ஏன் பாசிட்டிவா திங்க் பண்றது இல்ல? நம்ம என்ன நினைக்கிறோம்? அதை நான் 4 வாட்டி பார்த்தேன் இல்ல, அது 4 வாட்டி இதே மாதிரி தானே நடந்தது, 5வது வாட்டி மாத்திரம் மாறிடுமா என்ன? ஏன் யோசனையில எங்க தவறு இருக்கு? அந்த 4 வாட்டி நடந்ததும் கூட நீங்க அந்த மாதிரி யோசிச்சதுனால தான் நடந்ததே தவிர, நீங்க தாமதமா வந்ததுனால அவங்க கோவிச்சுக்கிட்டது கோயின்சிடன்ஸ் கிடையாது. வேணும்னா இந்த வாட்டி நீங்க பிரயோகமா பண்ணி பாருங்க. இந்த வாட்டி நான் தாமதமா போறேன், என் மனைவி என்னை எதுவுமே சொல்ல மாட்டா, இந்த தாமதத்துக்கு காரணம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன அன்போடு தான் நடத்துவா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு போனா அதுக்கு ஏற்றவாறே அங்கே நடக்கும். மாத்தி யோசிக்கணும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? என்ன மனைவி அப்படித்தான்ப்பா. மனைவி மனசு என்ன? ம் இந்த வாழ்நிலை அறிக்கை மாதிரியா? ம் போன மாசம் சொன்னாங்க சென்னைக்கு நிறைய மழை வரும், தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட், சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட், என்னென்னமோ சொன்னாங்க. அதை நம்பி நான் கூட அவ்வளவு மழை வரும்னு சொல்லி அந்த ரீட்ரீட்டுக்கே நான் போல. ஆனா நடந்தது என்ன? மழையும் வரல, ஒண்ணும் வரல, ஒரு நாள் தான் வந்தது. என்கிட்ட டிக்கெட் இருக்கு, ரீட்ரீட்டுக்கு புக் பண்ணி இருக்கிறேன், என்னால சுகமா போக முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எல்லாமே சூழ்நிலை சரியா இருக்கு. இருந்தாலும் இந்த வானிலை அறிக்கையை நம்பி நாம் போல. ஆனா மலர்விழி என்ற மாஸ்டர் அவங்க இருக்கிறது ஒரு லோ லையிங் ஏரியா. ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு அவ்வளவு தண்ணி வந்திருக்கு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க ரீட்ரீட் அட்டன் பண்ணாங்க. காரணம் என்ன? நான் அந்த அறிக்கையை நம்பினேன். ஆனா அறிக்கையில் இருக்கிற மாதிரி ஏதாவது நடக்குதா? அதே மாதிரி தான் பெண்ணின் மனம் கூட வானிலை சூழ்நிலை மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கும், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சோ இந்த வாட்டி தைரியமா மாத்தி யோசிச்சு இந்த நிகழ்வு எப்படி நடக்குது, நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்குதா இல்லைன்னா இல்ல. இந்த மாதிரி ஏன் பாசிட்டிவா யோசிக்கணும்? ஏன் பாசிட்டிவா யோசிக்கணும்னா, நம்ம அந்த பாசிட்டிவ் யோசனைகளில இருந்து விலகி 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 அனைத்தையுமே நம்ம வந்து இப்ப நெகட்டிவா தான் யோசிக்கிறோம். இந்த பாசிட்டிவா யோசிக்கும் போது அந்த நெகட்டிவ் யோசனைகள் என்பது குறைந்து கொண்டே வரும். நாம எவ்வளவு பாசிட்டிவா யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் குறையும் போது ஒரு காலகட்டத்தில் நெகட்டிவ் எண்ணங்களே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளால் வர முடியும். இது எல்லாமே ஒரு சாதனை மூலமா நாம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா நாம நான் நினைச்சா நடந்துடுமா? அது எப்படி இருக்கும்? நான் தான் இத்தனை வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ல, நீங்க ஏதோ சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும்? நாம இந்த மாதிரி விளக்கம் வியாக்கியானம் பேசி 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 எல்லாத்தையுமே நாம ஆன்மீகம் என்ற ஆஹ் அந்த வட்டத்துக்குள்ளேயே வராம நமக்கு எல்லாமே தெரிந்த மாதிரி அமைங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த வாட்டி மாத்தி யோசிச்சு நாம ஏதோ ஒரு பிரயோகமா செஞ்சு பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று ஜிதேந்திராவுடைய வீட்டில் எல்லாமே சுமூகமா நடந்தது. அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜெயந்தி இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை நாள் இல்லாதது 4 நாள்ல அவங்க வீட்டுல என்ன ஒரு மாற்றம் நடந்தது, இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹெர்குலஸ் என்ற ஒரு நபர் எங்க வீட்டுல இருக்கிறாரு, அவங்க சொன்னபடி நாங்க இருக்கிறோம், அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவரை நான் கூட மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க ஜெயந்தி. சரின்னு சொன்னதுமே அவங்க வந்து பேசுறாங்க. என் வீட்டுல கூட நிறைய பிரச்சனை இருக்கு, இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. என்னம்மா உன்னுடைய பிரச்சனை? நான் வந்து நிறைய பேசுவேன், ஆனா என் வீட்டுக்காரர் பெருசா பேச மாட்டாரு. நான் ஒரு 10 வார்த்தை பேசினா ஒரு ஒரு வார்த்தை தான் பேசுறாரு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க 2 பேரும் நல்லா பேசணும், பழகணும், கருத்து பரிமாற்றம் என்பது இருக்கணும் சொல்லி நான் எவ்வளவோ எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவர் இல்ல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த வருத்தத்தை நான் எப்படி தீர்த்துக்கணும்? ஹெர்குலஸ் கேட்கிறாரு. 10க்கு 1 வார்த்தை பேசுறது என்பது அவருடைய இயல்பு. அந்த இயல்புல இருந்து வெளிவந்து உங்க மாதிரியா அவர் பேசணும்னு சொல்லி ஏன் நினைக்கிறீங்க? இதுதான் ப்ராப்ளம்.
நாம நினைச்ச மாதிரி அடுத்தவங்க இருக்கணும். அடுத்தவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறது நாம இங்க விட்டு வைக்கிறதே கிடையாது. இது இப்படித்தான் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி இருக்கணும். வீடு, குடும்பங்கள், முக்கியமா கணவன் மனைவின்னா இப்படித்தான் இருக்கும். கணவன் மனைவின்னா ரெண்டு பேருமே இரு துருவங்களாக இருப்பாங்க. அந்த இரு துருவங்கள் என்பது ஓரிடத்தில் இருந்தால் மட்டுமே ஒரு மாற்றம் என்பது உருவாகும். இப்ப இந்த தம்பதியரை எடுத்துக்கோங்க. அவர் ரொம்ப கம்மியா பேசுறாரு, இந்த அம்மாவும் ஜாஸ்தியா பேசுது. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் இவங்க கணவன் மனைவி ஆனால் தானே, இவங்க இந்தியாவில் அவங்க யூஎஸ்ல இருந்த மாற்றம் எப்படி உருவாகும்? அந்த மாற்றம் ரெண்டு பேருக்குள்ளேயும் வரணும்னா அவங்க அந்த மிடில் பாத் வரணும்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருந்தால் தானே மட்டும் முடியும். அவருடைய சகச்சரியத்தில் இவங்க பேசுறத குறைஞ்சுக்கணும். ஏன்னா அவர் பேசுறது இல்ல, இந்த அம்மாவே பேசிக்கிட்டு இருந்தா ரேடியோ மாதிரி எப்படி முடியும்? சோ கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இவங்க அளவோடு பேசணும். அவர் பேசாமலேயே இருக்கிறாரு. இந்த அம்மாவனுடைய தாக்கத்தினால, மனைவியினுடைய தாக்கத்தினால அவர் கொஞ்சம் பேச முயற்சிக்கணும். அப்பதான் ரெண்டும் மேட்ச் ஆகும். இந்த இயல்புக்கு நம்ம வரணும்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த இயல்புக்கு வரணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலை வேணும்னா, இந்த மாதிரி நமக்கு நாமே தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோமே தவிர வேற எதுவும் இல்லையே. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க அவங்களுடைய இயல்புல இருப்பாங்க, இருக்க விடணும். அதை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும். இதெல்லாம் ஒரு துயரமே கிடையாது. ரெண்டாவது, நாம சந்தோஷம்னா என்ன நினைக்கிறோம்? சந்தோஷம்னு தனியா ஒண்ணு இருக்கு, அதுக்காக நம்ம தேடணும்னு இல்லை. நாம எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ, துக்கம்னு நினைக்கிறோமோ, துயரம்னு நினைக்கிறோமோ, எது பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ, அது ஆழத்துக்கு போய் பார்த்தா அங்கேதான் அந்த சந்தோஷம்னு இருக்குதே தவிர சந்தோஷம்னு ஒண்ணு தனியா எதுவுமே இல்லை. அந்த ஆழத்துக்கு போய் அதை அலசி ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்தால் மட்டுமே அதுல இருக்கிற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பார்க்க 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 என்ன ஆகுதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் நம்மளால் ஆனந்தமாக இருக்க முடியும். துயரத்திலும் ஆனந்தமாக இருப்பது எப்படி என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இது பிராக்டிஸ், சாதனை மூலமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். சோ இப்ப இந்த கதையில அவங்க எல்லாருமே சரியா இருக்கிறாங்க. மறுபடியும் இவர் ஆலயத்துக்கு போறாரு. நாளே நாள்ல வந்த ஹெர்குலஸை பார்த்து பூஜாரி வியந்து போறாரு. ஓஹோ, இவரால இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியல, 4 நாள் ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல, அதனால்தான் இப்ப மறுபடியும் ஆலயத்துக்கு வந்துட்டாரு. இதுவே சாக்கா வச்சு இவனை இங்க இருந்து துரத்திடணும்னு சொல்லி அவர் அப்புறம் என்னப்பா நீ வந்துட்டேன் 4 நாள்லயே என்னாச்சுன்னா, எல்லாமே தீர்த்துட்டேன், எல்லாமே சரியா போச்சு. என்னது எல்லாமே சரியா போச்சா? 4 நாள் இதெல்லாம் ஒரு நாள் எப்படி சரி செய்ய முடியுதுன்னு? அம்மனுடைய அருள், அந்த அருள் மூலமாக நான் எல்லாமே சரி பண்ணிட்டேன். அவர் அந்த அம்மன் அருள் சொன்னது இந்த பூஜாரிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்தது ஹெர்குலஸ் மேல. ஆனா என்ன சாஃப்ட் கார்னரா இருந்தாலும் கூட எப்படியாவது இவனை இந்த ஆலயத்திலிருந்து விரட்டி விடணும். சமயத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்குள்ள பூஜாரிக்கு ஒரு தங்கச்சி, அவங்க பேரு மாயா. அவங்க போன் செய்யறாங்க. ஆனா 3 4 மாசம் எங்க வீட்டுல எந்த சூழ்நிலையும் சரியா இல்ல, என் கணவர் ஆபீஸ்க்கும் போறதும் இல்ல, லாங் லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கிறாரு, எதையும் பேசுறது இல்ல, ஒன்னும் செய்யறதும் இல்ல, லீவ்ல இருக்கிறதுனால சம்பாத்தியம் இல்ல. என்னுடைய ஒருத்தி சம்பாத்தியத்திலே தான் நான் இந்த வீடை நடத்த வேண்டியது இருக்கு, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே கட்ட வேண்டியது இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளிவரது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க கொஞ்சம் மாப்பிள்ளையோட பேசி பாருங்கன்னு பூஜாரி யோசிக்கிறாரு. என்னால் இந்த ஆலயத்தை விட்டு வர முடியாது. ஆனா என்கிட்ட அசிஸ்டன்ட் இருக்கிற, அவன் பேரு ஹெர்குலஸ். அவனை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அவனுக்கும் அந்த அம்மனுடைய அருள் இருக்கு, அந்த அருளால அவனால எல்லாமே நல்லது பண்ண முடியும், நீ நம்பணும்னு. சரி, ஹெர்குலஸ மறுபடியும் மாயா வீட்டுக்கு அனுப்புறாரு. மாயா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறான்,
தன்னுடைய அண்ணன் யாரோ அனுப்புறாங்கன்னு சொல்லி. பட் மகேஷ் கிட்ட எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் எதுவுமே இல்லை. ஹெர்குலஸ் தானா வந்து மகேஷ் கிட்ட பேசுறாரு. ஆனா அவரை கட்டில் படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு தவிர யார் கூடயும் பேசல பழகல. பட் ஹெர்குலஸ் விடாம அவர் தன் கூட பேசினாலும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், பழகுறாரு. இந்த மாதிரி 4 நாள் பார்த்து 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 மகேஷுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வருது. நம்ம என்னதான் கண்டுக்காம இருந்தாலும் இவன் வந்து வந்து பேசுறான்னு, யார் இவன்? மொல்லமா அவர்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாரு. அடுத்த நாள் ஹெர்குலஸ் கேட்கிறார், என்ன உங்க பிரச்சனை? மகேஷ் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆனா ஆபீஸ்ல என்னை யாருமே மதிக்கிறது இல்ல, எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. என் கூட வேலை செய்யறவங்க கூட என் கூட சரியா பழகுறது இல்ல. அவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நானும் அங்க போய் பேசலாம்னு போனா நான் போனதும் அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னுடைய கொலீக், அவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வந்தது. அது எல்லார்கிட்டயும் சொல்லி ஆனந்தம் இருந்தது, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லார்கிட்டயும் சொல்லி என்கிட்ட சொல்லல, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. என் மேனேஜர் என்னை எப்பவுமே திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் என் ஜூனியர்ஸ்க்கு முன்னாடியும் என் கொலீக்ஸ் முன்னாடி என்னை திட்டுறப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ரெண்டாவது, எனக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, எந்த ப்ரமோஷனும் இல்லை. ஏன் என்ன மாத்திரம் விட்டு வச்சிருக்கிறாங்க? அந்த ஆபீஸ்ல எனக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது தெரியுமா? வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் எனக்கு கீழே இருக்கிற இந்த ஜூனியர்ஸ்க்கெல்லாம் வருதே தவிர எனக்கு வரல. இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகுது. ஆபீஸுக்கு போகணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. அதனால ஒரு லாங் லீவ் போட்டு ஒரு 3 மாசம் நான் வீட்டுல இருக்கிறேன். ஆனா இதுக்கு நடுவுல ஒரு நாள் ஆபீஸுக்கு போலாம்னு சொல்லி நினைச்சேன். அந்த நினைப்புக்கு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. பட் இருந்தாலும் என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போனேன். ஆனா ஆபீஸுக்கு போன பிறகு எனக்கு ஒரு ஹை ஃபீவர் வந்துடுச்சு. அந்த லீவை நான் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நான் எப்படி நான் ஆபீஸுக்கு போக முடியும்? இந்த மாதிரி ஆபீஸ் சூழ்நிலையில இருக்கிறப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறார் ஹெர்குலஸ். தன்கிட்ட இருக்கிற அமைதிக்கான பாதை என்ற அந்த புத்தகத்தை கொடுத்து, இதை நீங்க நல்லா படிங்க, இதை பத்தி நாம நாளைக்கு டிஸ்கஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மகேஷும் சின்சியரா அந்த புக்கை படிக்கிறாரு. அடுத்த நாள் ஹெர்குலஸ் வரும்போது 2 பேரும் அந்த டிஸ்கஷன் பண்றாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு. மகேஷ் ஒவ்வொன்னா சொல்றாரு. ஆபீஸ்ல என்ன யாரும் மரியாதை கொடுக்கறது இல்ல, யாருமே என்ன விஷ் பண்றது இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா நானும் கூட ஆபீஸ்ல யாரையும் விஷ் பண்றது கிடையாது. யாராவது குட் மார்னிங் சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறதும் கிடையாது. நானும் யாரையும் மதிக்கிறது இல்லை, யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. சோ யாருக்குமே நான் மரியாதை கொடுக்காத போது எனக்கு யாரும் கொடுக்கலன்னு சொல்லி நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? சோ தவறு என்கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட், அவருடைய கொலீக், அவருக்கு வந்த ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் என் கூட பகிர்ந்துக்கலன்னு சொன்னேன். ஆமா, உண்மை. ஏன்னா அவனும் நானும் 2 பேரும் ஒரே டேபிள்ல தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் எல்லாருக்கும் சொன்னானே தவிர எனக்கு சொல்லல. சொல்லாததுக்கு காரணம் வயிற்றுச்சல் எதுவும் கிடையாது, அகங்காரம் எதுவும் கிடையாது. நம்ம கூடயே இருக்கிறான், ஆனா அவனுக்கு வரல, எனக்கு மாத்திரம் வந்தது. இது எப்படி போய் அவன் கிட்ட சொல்றதுன்னு ஒரு தயக்கத்திலேதான் அவன் சொல்லலையே தவிர அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தது, அதனாலதான் அவன் சொல்லல. அவனுடைய தவறு எதுவும் கிடையாது. சரி. அப்புறம் மேனேஜர் திட்டுறாருன்னா, ஆமா மேனேஜர் திட்டுவாரு. ஏன்னா நான் வந்து ஆபீஸ் வேலை ஒழுங்கா செய்யறது கிடையாது, ஆபீஸுக்கு டயத்துக்கு கூட போறது கிடையாது. நான் எப்பவுமே லேட்டா போவேன். அதுக்கு பல நொண்டி சாக்குகள் சொல்லுவேன். எனக்கு உடம்பு சரியா இல்லை, இல்லை எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இல்லை என் பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அதுக்கு நான் படிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இது எதுவுமே நான் செய்யல. சொன்னது எல்லாமே பொய் தான். ரெண்டாவது, எனக்கு கொடுத்த வேலைகள் நான் சரியான சமயத்துக்கு கூட நான் செய்யறது கிடையாது. அந்த செய்யற வேலையில என்னுடைய திறமையும் காட்டுறது கிடையாது.
இந்த மாதிரி இருக்கிறப்ப மேனேஜர் என்ன திட்டாம என்ன செய்வாரு? திட்டுறது சரிதான். ஏன் நீங்க செய்யறது இல்ல? ஹெர்குலஸ் கேக்குறப்ப, எனக்கு புது வேலையை எடுத்துக்கிறோம்னா பயம். அது என்னால பண்ண முடியுமா? எப்படி? அந்த தாழ்வு மனப்பான்மை. எனக்கு என் மேல கான்பிடன்ஸ் இருக்காது. அதனால புது வேலை எடுத்துக்கிறதுக்கு நான் பயப்படுவேன். ரெண்டாவது, மீட்டிங் நடக்கும் போது அந்த மீட்டிங்கை நான் சின்சியரா கூட அட்டன் பண்ண மாட்டேன். இதாங்க இருப்பேன். எங்க பாடி தான் பிரசன்ட், மைண்ட் ஆப்சண்ட். என்ன யாரையாவது மகேஷ் நீயும் சொல்லுப்பான்னா, அப்போ எழுந்து நான் எந்த விதமான உபயோகமான ஒரு யோசனை கூட இது வரைக்கும் நான் அந்த ஆபீஸுக்கு கொடுத்ததே இல்லை. என்ன கேட்டாங்க, நானும் ஏதோ சும்மா அப்படி சொல்லிட்டேன். அது எனக்கே தெரியும் அது கரெக்ட் இல்லைன்னு. ஒண்ணுமே இல்லை. எங்க ஆபீஸ்ல ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம், அதுல ஒரு சின்ன வேலை எனக்கு கொடுத்தாலும் அதை கூட நான் சரியா செய்ய மாட்டேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு எப்படி இன்கிரிமெண்ட் தருவாங்க? எனக்கு எப்படி ப்ரமோஷன் வரும்? எதை எடுத்துக்கணும்னாலும் பயம். எதையும் சரியா செய்யாத போது ஃபாரின் சென்சஸ் எல்லாம் எனக்கு எப்படி வரும்? என்ன ஃபாரினுக்கு அனுப்புறதுனால அந்த கம்பெனிக்கு எந்த விதமான லாபமும் பிரயோஜனமும் இருக்காது. அதனால எனக்கு பின்னாடி இருக்கிற திறமையான ஜூனியர்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுக்காததுக்கு கம்பெனி காரணம் கிடையாது, நான் தான் காரணம். இதெல்லாம் கேட்டு ஹெர்குலஸ் ரொம்ப வியந்து போறாரு. ஒரு நாள் அந்த புக்கு படிச்சதுல இவருக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றமா? இப்ப நீங்க என்ன செய்யணும்? நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்க்கு போங்க. எல்லார் கூடயும் சகஜமா பழகுங்க. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை நீங்க விட்டுடுங்க. உங்களுக்கும் திறமை இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ உங்க திறமையை நீங்க காட்டுங்க. அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை விட்டுட்டு நாம எப்படி இருக்கணும் என்பதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நாளைக்கு ஆபீஸுக்கு போங்கன்னு சொல்றாரு. மகேஷ் அதே மாதிரி அடுத்த நாள் ஆபீஸுக்கு போறாரு. எல்லாருக்கும் விஷ் பண்றாரு, குட் மார்னிங் சொல்லி. எல்லாருமே கிட்ட சார் நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டீங்களா, இப்ப சரியா இருக்கா? இனிமே நீங்க வருவீங்களா? அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது இல்லைன்னு எல்லாருமே அந்த மாதிரி கேட்கிறப்ப ஒரு கண்ணுல தண்ணி வருது. இதனால நான் தான் இவங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கல. நான் பாட்டுக்கு தனியா என்னுடைய லோகத்துல நான் இருந்துட்டேன், யாரையுமே மதிக்காம. ஆனா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறாங்க. நான் தான் இல்லை என்ற அந்த உணர்வு அவருக்கு வருது. அதுக்கப்புறமா மேனேஜர் கிட்ட போறாரு. மேனேஜர் இவரை பார்த்த உடனே பூரிச்சு போய், ஏன்பா மறுபடியும் ஆபீஸுக்கு வந்துட்டியா, எப்படி இருக்கிற, என்ன ஏதுன்னு ஓப்பனா பேசுறாரு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, பயம் என்ன, தாழ்வு மனப்பான்மை என்ன, எதனால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லும் போது மேனேஜர் எழுந்து கட்டிப்பிடிச்சு, எல்லாம் சரி, இனிமே நீ எல்லாத்தையும் செய்யுங்க. இந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், உங்க கிட்ட இருக்கிற உங்க கொலீக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. எந்த பிரச்சனையும் எந்த பயமும் வேண்டாம், நான் இருக்கேன் உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றேன். சோ மை டியர் மாஸ்டர்ஸ், நேத்து வரைக்கும் அந்த கம்பெனியில இருந்த அந்த சூழ்நிலைகள் நாம பார்த்த கண்ணோட்டம் என்ன? இப்பொழுது நம்ம பார்த்த கண்ணோட்டம் என்ன? அதுக்கு முன்னாடி நாம ஏன் நம்ம கண்ணாடியில நம்ம நம்ம பார்த்துக்கல? இந்த கண்ணாடியில் பார்த்து நம்மை நாம் உண்மையாக ஸ்கேனிங் செஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த மாற்றம் என்பது வரும். அந்த கண்ணாடியில பார்க்கும் போது நமக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. உண்மையாக நாம ஜட்ஜ் பண்ணணும். நாம எப்படி இருக்கிறோம், என்ன செய்யணும், எந்த மாற்றம் நமக்குள்ள வரணும், எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஆனா அது நம்ம கைக்கு வரல. நாம எப்பவோ தொலைஞ்சு போயிட்டோம். மறுபடியும் நம்மை நாம் தேடணும். அதற்காகத்தான் எப்போ இந்த மகேஷுக்கு இந்த மாற்றம் வந்ததோ, மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல ஸ்வீட்டு சேவரி எல்லாமே பண்ணி, இது எங்க அண்ணாவை கொடுங்க, இது உங்களுக்கும் சொல்லி எல்லாமே மூட்டை கட்டி கொடுக்குறாங்க.
மை டியர் மாஸ்டர்ஸ், எதுவா இருந்தாலும் நாம எப்படி ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் இருந்து எந்த முத்திரையும் போடாம எந்த திரைகளும் இல்லாம எந்த ஃபில்டர்ஸும் இல்லாம நாம பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த உலகம் என்பது இருக்கும். நம் யோசனைகளுக்கு, அதுவும் அந்த நெகட்டிவ் யோசனைகளுக்கு அவ்வளவு பவர் என்பது இருக்கு. போன வாரம் திவ்யா மாஸ்டர் அகர்த்தா என்ற ஒரு உலகத்தை பத்தி சொன்னாங்க. இந்த பூமிக்குள்ளேயே இன்னொரு உலகம் இருக்கு, அது பேர் அகர்த்தா. அங்கேயும் பூமி மேல என்ன இருக்கு அது எல்லாமே இருக்கு. அதாவது புலி, சிங்கம், கரடி எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாமே சாது மிருகங்களா இருக்கு. அதே மிருகங்கள் இந்த பூமியில இருக்கும் போது அது ஏன் கொடூர மிருகங்களா இருக்கு? காரணம் என்ன? இங்க இருக்கிற மாதிரி தானே அங்கேயும் இருக்கணும். அவர்த்தாவுல இருந்து அது சாது மிருகங்களா இருக்கு. பூமி மேல இருக்கிறப்ப ஏன் அது கொடூர மிருகங்களா இருக்குதுன்னா, உண்மையில அதுக்கு அந்த கொடூர தன்மை என்பது இல்லை. ஆனா பூமி மேல இருக்கிறது பூமி மேல இருக்கிறது ஏன் கொடூரமா இருக்குதுன்னா, மனுஷனுடைய எண்ணங்கள் மூலமாக அந்த விலங்குகள் எல்லாமே கொடூரமா மாறி இருக்கு. எஸ். சோ நம்முடைய யோசனைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் என்பது இருக்கு. அந்த யோசனைகளை வச்சுதான் நாம் இதெல்லாம் செய்யணும். நமக்கு புரிய புரிய புரியதான் நம் வாழ்க்கையில பல மாற்றங்கள் என்பது உண்டாகும். சோ மை டியர் மாஸ்டர்ஸ், இது எல்லாமே இந்த தின்பண்டங்கள் எடுத்துக்கிட்டு ஹெர்குலஸ் போறாரு. பூஜாரி எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சது, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹெர்குலஸ் மேல இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகுது. பட் இருந்தாலும் அவருடைய எண்ணம் மாத்திரம் மாறல. இவர் எப்படியாவது இங்கிருந்து அனுப்பிச்சு, ஏன்னா அவருக்கு அந்த ட்ரக் பிசினஸ் அடிப்படுது இல்லை. இவர் இருந்து அந்த பிசினஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு பணம் தேவை. இப்படின்னு யோசிக்கும் போது இவருக்கு ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற அந்த நபர் பேரு பாயிஜி. அவர் சொல்றாரு, உன் கூட எக்ஸ்கிளஸ் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீ அவனை என்கிட்ட அனுப்பிச்சிடு, நான் பாத்துக்கிறேன். அவன் இங்க என்கிட்ட வந்துட்டா நான் அவனுக்கு இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்ண முடியும், என்கிட்ட அனுப்பிச்சிடுன்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தில் இருந்து அவர் இருக்கிற அந்த இடம் 500 கிலோமீட்டர் தூரம். அது கோவா மாதிரி ஒரு சீஷோர். அவரு ஒரு பெரிய ரிசார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. என்னன்னு சொல்லி அனுப்புறது இல்ல. அவருக்கு எலக்ட்ரானிக் ஷாப் இருந்தது இல்ல, ஷோரூமும். அவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேல எல்லாமே தெரியும். இங்க எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பாத்துக்கிற அந்த நபர் லீவ்ல போயிருக்கிறாரு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஆள் வேணும், அதுக்கு தேவை ஹெர்குலஸ் சொல்லி என்கிட்ட அனுப்பி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. சோ இப்ப நம்ம ஹெர்குலஸ் இந்த ரிசார்ட்ஸுக்கு வராரு. இங்க அவருக்கு வேண்டிய பல உதவிகள் செய்யறாரு. ஆனா பெருசா வேலை ஒண்ணும் இல்லை. சார் இங்க எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் ஆலயத்துக்கு போகணும்னு கேட்டா, பிரச்சனை எப்போ வரும்னு தெரியாது, எங்க ஆபரேட்டர் வர வரைக்கும் நீ கண்டிப்பா இங்கே இருந்தாகணும்னு சொல்றாரு. அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த கடல், இந்த கடற்கரை அதெல்லாமே அவருக்கு புதுசு. டெய்லி அந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்கறது, காலையில வாக்கிங் போறது, ஜாகிங் போறது, இதெல்லாம் அவருக்கு நல்லா இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு வாரம் அந்த ஈவினிங்ஸ்ல அங்க ரிசார்ட்ஸ்ல பல பேர் இருந்துட்டு போறது வழக்கம். ஒரு 4 பேர் இளைஞர்கள் டெய்லி வராங்க. சாயங்காலமானா நைட்டு எப்ப மூடுறாங்களோ அப்பதான் போறாங்க. அவங்க உக்காந்துக்கிட்டு இங்க டெய்லி ஏன் வராங்க, என்ன பேசுறாங்க, ஒவ்வொரு வாட்டி சிரிச்சு பேசுறாங்க, ஒவ்வொரு வாட்டி சீரியஸா பேசுறாங்க, ஒவ்வொரு வாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க, இது எல்லாமே பாக்குறாரு ஹெர்குலஸ். ஒரு நாள் அவங்க கிட்ட போய், நான் இங்க ஆபரேட்டரா இருக்கிறேன், நான் டெய்லியே உங்களை பாக்குறேன், நீங்க ஏன் இங்க டெய்லி இந்த ரிசார்ட்டுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியல, பட் உங்களோட பழகணும்னு எனக்கு தோணுது, நானும் உங்ககிட்ட ஜாயின் ஆகலாமா? நம்ம பழகினால் ஆனந்தத்துக்கு உண்டான பாதையை நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனந்தத்துக்கு உண்டான பாதையா? அது என்ன பாது? சரி, பழகலாம் சொல்ல, நாளையில இருந்து வான்னு சொல்லி சொல்றாங்க. சோ மை டியர் மாஸ்டர்ஸ், நாளைக்கு
இந்த 4 பேர் அவங்க பிரச்சனை என்ன, அதை பத்தி நம்ம பார்க்கலாம்.